எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் மனிதர் சமுதாயத்தை அதிகமாக கெடுக்கக்கூடியதாகவும் நாசத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சீரழிக்கக்கூடியதாகவும் அதில் முக்கிய பங்கு அந்த போதைப் பொருளுக்கு முக்கியமாக உண்டு. இந்த போதையினால் தனி மனிதனுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அவனுடைய குடும்பம், அதுபோல் வீடு, அதுபோல் அவர்களுடைய நாடு வீடு எல்லாமே மொத்தத்தில் இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்து பாதிக்கப்படுது. இந்தியா லெவலில் இங்கே எடுத்துக்கிட்டு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் இந்த போதைப் பொருளை இது வரைக்கும் கட்டுப்படுத்த முடியவில்லை. சராசரியுடைய அந்த மக்களுடைய இந்த எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு சிறிய ஒரு இன்பம் கிடைத்தால் அந்த இன்பத்தை மையமாக கொண்டு அது தவறான வழிகளில் போகக்கூடிய மக்களை தான் நம்ம அநேகமாக பார்க்குறோம். இன்றைக்கி மனிதனோட உடல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த போதைப் பொருளுங்கக்கூடிய அந்த மதுவாக இருந்தாலும் சரி, கஞ்சாவாக இருந்தாலும் சரி, அது புகையிலையாக இருந்தாலும் சரி, அபின் போன்ற எத்தனையோ அந்த போதை வேதிப்பொருள்களுடைய அந்த தன்மை அவர்கள் அந்த உட்கொள்வதனால் அவர்களுடைய மூளைகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. மூளையில் பாதிக்கப்பட்டு அவர் நரம்பு தளர்ச்சி உண்டாகி அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது கூட அவர்கள் நினைவு கூர்ந்து சொல்ல முடியாத அளவில் அவர்கள் பாதிப்புகள் அதிகமாக காண முடிகிறது. இது அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே அறியக்கூடிய ஒன்று தான். எல்லாரும் தன் சொந்தங்கள் வெளியில் வெளிமட்டங்களில் மதுப்பிரியர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய நடவடிக்கையை சாப்பிட்டா நமக்கு குடும்ப லெவலையும் பெரிய பாதிப்பு உண்டாக்கியிருக்கும். இன்றைக்கியோட நிலை என்னென்னா, ஒரு தனி மனிதன் வாழ்க்கையோடு மட்டும் அந்த போதை நிப்பாட்டதில்லை. அந்த மனிதனுங்கிற உடலையும் அவனோட உயிரையும் குடிக்கிறதை விட அடுத்து அவனுடைய கட்டம் எப்படி இருக்குன்னா, அவனுடைய வாழ்க்கையை சிதைக்குது, அவனுடைய குடும்பத்தை சிதைக்குது. ஒரு தாய் ஒரு தந்தை உறவை பிரிக்குது, ஒரு கணவன் மனைவி உறவை பிரிக்குது, பிள்ளைகளுடைய அந்த குடும்பத்தில் உள்ள உறவுகளை பிரிக்கிறது. முக்கிய காரணம் அல்லாஹ்வே சொல்லக்கூடிய அதுதான். குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு போதைப் பொருள் என்ன செய்யும், பகையையும் வெறுப்பையும் ஊட்டுமுனே அல்லாஹ் குர்ஆனில் இந்த விஷயத்தை பற்றி போதையை பற்றி சொல்கிறான். அந்த அடிப்படையில் பார்த்தா அதிகமான பாதிப்புள்ளாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், தனி மனிதன் வாழ்க்கை மட்டும் இல்லை. இன்றைக்கி ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி அவங்களுக்கு ஏற்பட்டால், ஒரு பிறந்த நாளோ, ஜாப்பில் ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடச்சிட்டாலோ, அல்லது அதை விட அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்பம் இருந்துச்சுன்னா அந்த செலிப்ரேஷனுங்கிற அடிப்படையில் அவங்களுடைய அந்த கொண்டாட்டங்கிற அடிப்படையில் பல சீரழிவை பார்க்குறோம். இன்றைக்கி கொண்டாட்டம் எதுக்கு தான் ஃபெஸ்டிவல் வந்தேன்னா கொண்டாட்டம் எது இருந்து கொண்டாட்டம்னா, கொண்டாட்டத்தை அந்த மற்றவருடைய உரிமையை பறிக்காத அளவு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் எப்படின்னா இது அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம்ங்கிற அடிப்படையில் அந்த போதையுடைய கண்டிப்பாக அவங்களுடைய விருந்தில் அது என்ன செய்யுது, வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த போதையை அருந்தி இதில் சிறு சிறு இளைஞர்கள், அதுபோல் மாணவிகளாக இருக்கட்டும் அல்லது இளைஞர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய லெவலில் தான் இந்த கொண்டாட்டங்கள் அமைகிறது. இந்த எங்கேனா இதுக்குன்னு ஒரு தனி லைசன்ஸ் எடுத்து என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் போகிற ஹோட்டல்களை என்ன செய்கிறாங்க, அங்கே அனுமதிக்கப்படுது. இதனால் அவர்களுடைய அந்த கொண்டாட்ட நடவடிக்கைகள் என்ன ஒரு சீரழிவு நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய லெவலையும் வாழ்க்கை சீரழிக்கக்கூடிய லெவலையும் பின்னால் ஒரு காலத்தில் வந்தவொன்னே அவங்க உணர்வாங்க, நான் இந்த அளவுக்கு சீரழிஞ்சிட்டோமே அப்படிங்கிறதுக்கு இந்த போதைப் பொருள் ஒரு முக்கிய காரணமாக இன்றைக்கி என்ன செஞ்சிருது, அமைஞ்சிருது. அது போக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த போதையுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு கட்டத்தில் புகையிலை, அது போக இரண்டாவது இந்த மது. இன்றைக்கி இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த இளமையை பருவத்தை பற்றி இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளும் அவங்களுக்கு நல்ல இடத்தையும் அல்லாஹ் பெரிய மதிப்பளிக்கிறான், குர்ஆன் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி என்ன வழியில் இருக்காங்கன்னா, இந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய ஒரு மது பிரியராகவும் போதைக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் அந்த போதையும் தாங்காமல் இன்னும் அதிகமான போதை வேணுங்கிற நோக்கத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி வாழ்க்கையில் இன்றைக்கி கண்ணுக்குண்டான பார்க்குறோம். இன்றைக்கி என்னென்னா, அவங்கள போதையை அதிகமாக விட்டுறதுக்காக சில என்ன செய்கிறாங்கன்னா, ஃபெவிகால்ங்கக்கூடிய ஒரு பெயிண்ட் மாதிரி சம்மந்தப்பட்டது அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளில் என்ன செய்கிறாங்கன்னா, சூடாபைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அதில் கலந்துருக்கு. அது போக அந்த நம்ம எளிதாக அந்த ஃபெவிகாலுடைய வாடையை பார்த்தாலே நமக்கு தலைனா சுற்றும். அப்போ இது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இளைஞர் பருவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த புகையிலைக்குள்ளே உள்ளதை எடுத்துகிட்டு அந்த ஃபெவிகாலை மிக்ஸ் பண்ணி அதை நேரடியாக அடித்து அந்த மூளையும் சிறு மூளையும் பெருமூளையும் பாதிக்கிற அளவுக்கு சிந்தனையை மறந்து அந்த மூளையுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா,
அப்போ என்ன நினைக்க போகிறோங்கிற சிந்தனையை மறக்க வச்சு ஹோமோக்குள்ள ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற அளவுக்கு என்ன செய்யுது, இதோடைய பாதிப்பை உண்டு பண்ணிடுது. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னால் 2-3 பேரை பார்க்குறோம், இதில் அடிமைப்பட்ட ஆட்கள் இன்னொரு மீள முடியல. காரணம் நரம்பு தளர்ச்சி. அதனால் வந்து மூளைகள் வேலை செய்யாமல் அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி, அவங்க நிற்க முடியல, இறங்க முடியல. இறுதியாக அதுக்கு வைத்தியம் பார்த்து முடிஞ்சு வைத்தியம் வந்து அவங்களுக்கு எந்த விதமான பயனளிக்காமல் இறுதியாக ஹோமோ ஸ்டேஜுக்கு போகக்கூடிய லெவலில் இன்றைக்கி நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். அப்போ இதுபோல் வந்து அந்த இளமை பருவத்திலேயே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அதோடைய அந்த போதையுடைய தாக்கத்துக்கு உட்பட்டு அந்த அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பெற்றோரை கவனிக்காமல் இருக்க தன்மை, அதுபோல் அவங்களுக்கு வந்து தனிமையாக இருக்கக்கூடிய நிலையை தெரிஞ்சவொன்னே அவங்க என்ன செய்கிறாங்க, அதை தவிர மீண்டும் மீண்டும் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாகனங்கள் விபத்து இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி அதிகமான இன்றைக்கி மக்களுடைய பாப்புலேஷன் கூடினாலும் அந்த வாகனங்கள் போக்குவரத்து கூடினாலும் அவங்களுடைய என்னென்னா வாகனம் போக்குவரத்து கூடிய அதிகமான விபத்து எதிலேருந்து வருதுன்னா அந்த மதுவினால தான் வருதுங்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 67%, 100க்கு 67% வாகன விபத்து காரணமே போதை தான். அதுக்கான கவர்மெண்ட் எவ்வளோ கொண்டு வராங்க, லைசன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஜெயில் தண்டனைங்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபைனோ அல்லது ஒரு பனிஷ்மெண்ட்டோ கோர்ட்டு மூலம் வழங்கப்படுது. இருந்தாலும் அதை சீர்படுத்த முடியல. காரணம் என்னென்னா அரசாங்கமே என்ன செய்யுது தான் ஒரு பக்கத்தை மதுவை ஊக்குவிக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் அடிங்க. ஒரு பாரில் எடுத்துக்கிட்டோம்னா 18 வயசுக்கு உள்ளவர்கள் மட்டும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க அதுக்கு வெளிப்படையாகவே அதுக்கு என்ன செய்யுங்க, அறிவிப்பு இருக்குது, குடியை கெடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது அறிவிப்பு போட்டாலுமே அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் இது கேடு அப்படிங்கிற லெவலில் புரிகிற லெவலில் கவர்மெண்ட்டோ அரசாங்கமோ எங்கேயுமே சேருதில்லை. அப்போ இதனால் அந்த பாதிப்பினால் என்ன செய்கிறாங்கன்னா அந்த வாகன ஓட்டிகளுடைய விபத்துகள் அவரும் மட்டும் மோது இல்லாமல் அது போக அடுத்தவங்க நல்லா வந்து இருப்போம், அவன் மேலே மோதி அந்த குடும்பங்கள் அழிஞ்சி. அப்போ இது போல் நம்ம வந்து போதையினால் நமக்கு அழிவை பார்த்தோம்னா கடுமையான ஒரு பாதிப்பு உள்ளாகி இருக்கிறோம், நாசமாக்கிடுறோம், வாழ்க்கையை நாசமாகிடுது. என்ன அதுபோல் இன்றைக்கி மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டு வைங்களேன், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மெயின் டாக்டர் இருந்தாலும், சீஃப் டாக்டர் இருந்தாலும் கூட, சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர் இருந்தால் கூட அவங்க வந்து இப்போ என்ன நிலையில் இருக்காங்கன்னா முக்கியமான டாக்டரு அவங்க தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கக்கூடிய வகையில் சொல்லக்கூடிய அவர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒரு என்ன செய்கிறாங்க, ஓரளவு ஒரு போதை எடுத்துக்கிட்டு அப்போ தான் அவங்களுக்கு கை நடுங்காதுங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, கை நடுங்காது. இது அவர் குடித்தால் தான் அவர் என்ன செய்ய கூட்டிகிட்டு வந்தால் தான் அவர் வந்து ஆப்ரேஷன் ஒழுங்காக பண்ண முடியுங்கிற ஸ்டேஜுக்கு பல டாக்டருக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மனிதன் வாழ்க்கை சீரழிஞ்சு போகிறங்க. அவர் சிந்தனை மூளையில் வந்து எது நல்லது கெட்டதுன்னு அறிய முடியாத அந்த போதையை வச்சு எப்படி அவங்க அந்த ஆப்ரேஷன் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். அப்போ இதில் வந்து அரசாங்கம் கண்டுக்கல. அதுபோக வந்து மருத்துவத்துறையில் வந்து இந்த அளவுக்கு ஒரு போதையுடைய ஊடுருவல் தாக்கங்கள் அதிகமாக நம்ம இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதுபோல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உலக வாழ்க்கையில் ஒரு தவறு பண்ணோம்னா அவங்கள கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சி அது மூலம் அவங்க தவறாக உணர்ந்து வெளியே வர்றதுக்கான சிறைச்சாலைங்கிறது, அதாவது தவறுகளை தூண்டுவதற்காண்டி இல்லை. ஆனால் இப்போ சிறைச்சாலைகள் எப்படி இருக்குன்னா இன்றைக்கி வந்து உள்ளே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கஞ்சா, புகையிலை, அது போகல பொருள்கள்னால் ஈஸியாக அங்கே போயிட்டு வருது. அங்கே உலகத்தில் வெளியில் விட அதிகமாக அந்த போதைப் பொருட்கள் நடமாட்டம் வந்து சிறைச்சாலையில் இருக்குது. இது அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனாலும் அதை என்ன செய்யும், இருக்கக்கூடிய அந்த காவல்துறைகளுக்கு தெரியும், அதிகாரிகள் தெரியும். அதை கட்டுப்படுறதுக்கான ஒரு ரெண்டை பிடிச்சின்னு சொல்கிறாங்களே தவிர அதை வந்து என்ன செய்ய முடியல, அவங்களால அதை வந்து முற்றிலுமாக அதை நீக்க முடியல, தடை செய்ய முடியல. அவங்க கான்வென்ட் போட்டாலும் ரூல்ஸ் போட்டாலும் அதையும் தாண்டி என்ன செய்யுது, சிறைச்சாலையில் இந்த மாதிரி போகக்கூடிய வாழ்க்கையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த போதை வந்து ஒரு மனிதனுடைய சின்ன பின்னமாக வாழ்க்கை ஆக்குங்கிறத நம்ம என்ன செய்ய புரிய முடியுது போகிற போக்கு. அதுபோக இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் இராணுவத்துறை எடுத்துக்கிடுங்களேன். இந்த இராணுவத்தில் வந்து குறிப்பிட்ட மதுகள் அவங்களுக்கு அலோடு பண்ணுறாங்க. அதில் வந்து குறிப்பிட்ட இராணுவத்தினர் என்ன செய்கிறாங்க, அந்த மது அறந்துறாங்க, அதனுடைய செயல்கள் இருக்குது. இது இந்த மது ஒரு காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த இராணுவத்துறையிலேயே ஒரு வீரர் வந்து அவர் உரிமையோட அவர் வீட்டுக்கு லீவு கேட்டு அப்ளிகேஷன் போட்டு அவருக்கு ஊருக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதில் பல கட்டங்கள் அவருக்கு வந்து லீவு மறுக்கப்படுது சில காரணம்னு சொல்லி ஒரு அளவு என்ன செய்யணும், மது அடிச்சுட்டு அதுக்கு மேலுள்ள அதிகாரியை கொண்டு என்ன செஞ்சார், கொலை பண்ணி இருக்க கண்ணை வச்சு அவர் மேலே அடித்து அது இராணுவ விசாரணைக்குள்ளே போகிற அளவுக்கு இந்த இது என்னென்னா அவரை விசாரிக்கப்படும் போது எனக்கு காரணம் வந்து இந்த மது தான், நான் குடித்தேன், அதனால் பாதிப்பு உண்டாக்கிச்சு, அதனால் அந்த பாதிப்புனால எனக்கு வேறு வழி தெரியல, அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், 2 மேல் அதிகாரியை நான் வந்து ஷூட் பண்ணேன் அப்படிங்கிற அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே. அப்போ இது என்னென்னா மது வந்து மனிதனை சீரழியக்கூடிய ஒரு கஷ்டத்தில் போகக்கூடிய காரியத்தை இந்த மது என்ன செய்யுது, மது பொருள் செய்துங்கிறத நம்ம அறிய முடிகிறது. இதுபோல் ஏகப்பட்ட விஷயங்கள் பேப்பர்களையும் அன்றாட விஷயங்கள்லையும் நம்ம பார்க்குறோம். அந்த போதையினால் நாடு எவ்வளோ சீரழிதுங்கிறத நம்ம என்ன செய்யுது
நம்ம வந்து கண்ணால் காண முடியுது. அது போக இன்றைக்கி என்னென்னா, இப்போ நம்ம நீதிமன்றம் சொல்லக்கூடிய நீதிமன்றத்தில் நம்ம அதையும் பார்க்கணும். நீதித்துறை அதனுடைய அந்த தீர்ப்பு தான் வந்து ஒரு நல்லது கெட்டதை உண்மையை அறிஞ்சு அது சொல்லக்கூடிய அந்த நீதித்துறையிலேயே இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, ஒரு பூனே அந்த மும்பை பக்கத்தில் கூட பூனேயில் நீதிமன்றத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துச்சு. அது 2 பேருக்குள்ள பிரச்சனை என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு அது மையமாக தெரியல. இருந்தாலும் அதில் உள்ள தாக்கங்கள் என்னென்னா, அந்த நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி வந்து அன்றைய நிலையில் வந்து ஒரு மது அருந்திட்டு ஒரு தீர்ப்பு சொன்னதாக அதை வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து என்ன செய்கிறாரு, அந்த கிராஸ் பண்ணதுக்கு போடுறாரு. அதை வந்து அன்றைக்கி அவருக்கு விசாரிக்கப்படுது. அந்த தீர்ப்பு வெளிவந்ததுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நீதிபதி வந்து மது அருந்திட்டு வந்து தீர்ப்பு சொன்னாரா அப்படிங்கிற அடிப்படையில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் போது அதனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வருதுன்னா, ஆமாம் அவர் வந்து மது அருந்தினார். அப்போ எப்படி ஒரு மனிதனுடைய நல்லது கெட்டதை உணர முடியும், அவருக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்? அப்போ ஒரு மூளை வந்து நல்லா செயல்பட்டால் மட்டும்தானே வந்து உங்களுக்கு ஒரு நல்லவன் கெட்டவங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மையும் பொய்யையும் பிரிச்சுக்கிட்டு அதில் உள்ள யார் நிரபராதிங்கிறத இந்த அடிப்படையில் வந்து நீதிமன்றத்தில் நீதியை கூற முடியும். அப்போ இந்த விஷயத்தில் வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகளே வந்து மது அருந்திட்டு தான் தீர்ப்பு சொன்னாங்கன்னு அடிப்படையில் இருந்துச்சுன்னா, அப்போ நாடு அப்போ எந்த அளவுக்கு நிற்கும், அப்போ எந்த அளவுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது மதுங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், உணர முடியுது. அது போக இல்லாமல் சென்னையில் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கு வந்து அதில் என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து 3500 கிலோ போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டு அது வழக்கு நடத்தப்பட்டு அந்த வழக்கு வந்து ட்ரெயினில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதில் வந்து என்னென்னா, அந்த யார் குற்றவாளிகளோ அந்த குற்றம் சுமத்தப்பட்டவரை விட அந்த என்ன பொருள் போதைப் பொருளை வந்து கடத்தின எந்த பொருளோ அந்த பொருளை வந்து சேஃப்டி பண்ணி வைப்பாங்க. நீதிமன்றம் சாட்சிக்கு கொண்டு வரும்போது அந்த நீதிமன்றம் சாட்சிக்கு என்ன செய்வாங்க, அந்த போதைப் பொருள் இத்தனைக்கில இருக்குதுங்கிறத வந்து என்ன செய்யுங்க உறுதிப்படுத்தி அது மூலம் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படப்படும். ஆனால் அந்த விசாரணை தொடர்ந்து நீதிமன்ற விசாரணை தெரியுமே, தொடர்ந்து 1 வருஷம்னா நிறைய இழுக்கும். அது முடியல. என்னென்னா, அந்த என்னென்ன அவங்க வந்து மது பொருட்களை அந்த எவ்வளோ இத்தனை கிலோ வச்சுருக்காங்கிறத ஆய்வு பண்ணதுக்காண்டி கொண்டு போய் செல்லப்படும் போது அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் காவல்துறை போட்டு எங்களை வந்து இந்த கஞ்சாவை அந்த போதைப் பொருளை வந்து எலி வந்து சாப்பிட்டு போயிட்டு எத்தனை கிலோவை 3500 கிலோவை எலி சாப்பிட்டு போயிட்டான். அப்போது எப்படி வந்து ஒரு சீல் வைக்கப்பட்ட ஒரு பொருளை அந்த 3500 கிலோ உள்ள இதை வந்து பிடிச்சிட்டு போயிட்டுனா, அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அந்த போதையுடைய தாக்கம் எங்கே இருக்குது, அது அவர் இப்போ வெளியே வந்துட்டாங்க. இப்போ யார் கடத்துட்டாங்களோ அது வெளியே வந்துட்டாங்க. அப்போ இது வந்து நீதிமன்றத்தில் நடந்த இது போல் என்ன செய்கிறோம் அறிகிறோம். அதுபோல் நீதிமன்றத்திலேயே இப்போ இங்கே நடந்தது தான், சென்னையில் நடந்தது தான். சென்னை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஊழியர் என்ன செய்கிறாரு, ஒரு நீதிபதியை கத்தியால் குத்துறாரு. அந்த கத்தியாக குத்துறதுக்கு அவரை நினச்சிட்டாங்க. உடனே அரெஸ்ட் பண்ணி அவங்களை விசாரிக்கிறாங்க. அவருடைய தன்மை என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இவர் வந்து எனக்கு நிறைய இவரால் பாதிக்கப்பட்டிருக்கானா இவரால் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் வந்து மது அருந்திட்டு வந்து அந்த நீதிபதியை குத்துட்டாரு. அதனால் இப்போ அவர் உள்ளே இருக்கிறார். கிட்டத்தட்ட 20 வருஷம் வேலை செஞ்ச அவர் ஊழியர். அப்போ அந்த மது வந்து ஒரு மனிதனை எப்படி மடமையாக்குறதுங்கிற வந்து நம்ம வந்து நல்லா விளங்கிக் கொள்ள முடியுது. ஏன்னா அப்போ இது வந்து எவ்வளோ கேடான விஷயம். அது அடித்தட்ட மட்டத்திலேருந்து பெரிய மக்கள் வரைக்கும் பெரிய அரசு துறை வரைக்கும் என்ன செய்யுது, இதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இன்றைக்கி காவல்துறை இயங்கக்கூடியது வந்து அவங்களுக்கு அதில் வந்து மது விலக்கு துறைன்னு ஒன்று இருக்குது. அவங்க அதை பிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு தனி பிரிவும் இருக்குது. அதன் மூலம் என்ன செய்கிறாங்க, அப்பப்போ ஒரு கடை காமிக்க கொண்டு சில பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த காவல்துறை மேட்டர்லையே இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பார்க்கக்கூடிய ஒரு காவல்துறையுடைய ஒரு நிர்வாகத்திலேயே ஒரு பிரச்சனை என்னென்னா, இங்கே நமக்கு தெரிஞ்சது தான், அது பேப்பர்லாம் வந்திருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். இதில் எந்த அளவுக்கு இந்த போதையுடைய தாக்கம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளுக்காண்டி நம்ம இதை சொல்ல வரோம். இது யாரையும் தாக்கணும் நோக்கமும் இல்லை. இதில் என்னென்னா, ஒரு அசிஸ்டன்ட் அதாவது டிப்டி கமிஷனர்கக்கூடிய மாநகரத்துடைய டிசி என சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி அவருக்கு வந்து என்ன செய்கிறாருன்னா, மது வந்ததுனால அவருடைய பிரச்சனைகள் வந்து வெளி உலகத்துக்கு என்ன செய்யுது தெரிய வருது. எப்படின்னா, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சம்மந்தமாக என்ன செய்வாங்கன்னா, காவல்துறை மேல் மாவட்ட அதிகாரிகள் கூடி என்ன செய்வாங்க, ஒரு மாதத்துக்கோ ஏதோ ஒரு டயட்டில் என்ன செய்வாங்கன்னா ஒன்று கூடி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஆய்வு பண்ணுவாங்க. அதோடைய கேஸ் வழக்கில் எதுனா தன்மை இருக்குதுன்னு ஆராய்வாங்க. இந்த விஷயத்தில் ஒரு மேல் அதிகாரி வந்து அது ஏதோ ஒன்று சொல்லிட்டார் போல் தெரியுது. அந்த டிப்டி கமிஷனரில் ஏதோ சொல்லிட்டாங்க போல் தெரியுது. இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, 6 மணிக்கு மேலே டியூட்டி முடிஞ்சவனா என்ன செய்கிறாரு, அவருடைய
போதைகள் மது அருந்திட்டு என்ன செய்கிறாருன்னா ஓப்பன் டாக் இந்த மைக்குன்னு வச்சுருப்பாங்க வாக்கி டாக்கி, அது வந்து போலீஸ் துறைக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் தான் என்ன செய்யும், அவங்க வாய்ஸ் அவங்க பேசுகிறது அவங்களுக்கு மட்டும் தான் போகும். ஆனால் மேல்மட்டம் அதிகாரி எல்லாருமே அந்த வாக்கி டாக்கியுடைய அந்த லைனை என்ன செய்வாங்க தெளிவாக வச்சு என்னென்ன இதில் இந்த மாவட்டங்களில் இதில் வந்து என்னென்ன பிரச்சனை நடக்கிறத ஒரு குறைஞ்ச அளவில் சவுண்ட் வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து காவல்துறையுடைய ஒரு நடவடிக்கை ஒன்று. ஆனால் இவர் என்ன செய்யணும், 6 மணிக்கு அவர் வந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த அதிகாரி தண்ணி அடித்ததுக்கப்புறம் அவர் மூளையில் என்ன செய்யறேன்னா அந்த மேல் அதிகாரி அவருடைய நடவடிக்கை வந்து இவருக்கு பிடிக்கல. அதை என்ன செய்யறோம்னா தண்ணி அடித்த உடனே அவர் மூளையுடைய மாற்றங்கள் அவருடைய எண்ணங்கள் மாற்றம் என்ன செய்யணும், ஓப்பன் மைக்கில் வந்து கடுமையாக அந்த வாக்கி டாக்கியில் வந்து கடுமையாக திட்டுறாரு. அவரை அப்படி தெரியும், நான் இப்படி வந்தேன் அப்படி வந்தேன்னு சில கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அந்த பேச்சு ஓடுறது போல் தெரியுது கட் பண்ணி. அப்போ உடனடியாக இது ஐஜி மண்டல் வரைக்கும் போய் அதை கண்காணித்து அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களை டிசி என்ன செய்கிறாங்க ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க. இதுக்கு ஏன் சொல்கிற வரோம்னா, யார் கட்டுப்படுத்தணுமோ யார்கிட்ட இருக்கக்கூடாதோ மேல்மட்ட அதிகாரிகிட்ட கூட இந்த என்ன செய்யுது இந்த போதையுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம உணர முடியுது. அதுக்காக சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், கலெக்டர்னு சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர் வருவாய்த்துறையினால் கவனிக்கக்கூடியவர், அது எல்லாத்தையும் கவனிக்கும். மாவட்டத்துடைய வளர்ச்சி திட்டங்கள், அது ஏழைகளுக்கு உதவி பண்ணக்கூடியது, அது வந்து என்ன ஏன்னு சொல்லி பண்ணக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய இடையில ஒரு கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ஒரு 2-3-4 வருடங்களுக்கு முன்னால் இருக்கும். அந்த பேப்பர்னால் வந்து நியூஸ் தான், அது எதையும் மறக்க முடியாது. என்னன்னா வந்துட்டு அவங்கள வந்து கொண்டாட்டங்கிற அடிப்படையில் குற்றாலத்துக்கு போய் அங்கே போய் என்ன செய்கிறாங்க, அந்த போதைப் பொருளை உட்கொண்டு அதோடைய என்ன செய்கிறாங்க மூளை தடுமாறி அவங்களுடைய எண்ணங்கள் தடுமாறி அங்கே இருக்கக்கூடிய ஆளுக்கிட்ட சண்டை போட்டு அப்புறம் அதை போலீஸ் அங்கே உள்ள போலீஸ்னால் வந்து சமாதானம் பண்ணி அது என்ன செய்கிறாங்க என்னத்தை அமுக்கினாலும் வெளியே வரும் இல்லையா. அப்போ இதில் கலந்துக்கிட்டவங்க அரசியல்வாதிகள் சில பெரும் கலந்துருக்காங்க. அப்போது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்டத்தை கட்டுப்படுத்தி அந்த மாவட்டத்துக்கு நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடியவர் வந்து அவர் ஆஃப் டியூட்டியே இருக்கட்டும், கலெக்டருக்கு ஆஃப் டியூட்டியே கிடையாது. அவங்க எந்த நேரத்துலையும் மாவட்டத்துடைய செயல்களை அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவராக இருக்கணும். ஆனால் அதில் விஷயத்தில் என்னென்னா அவருடைய அந்த போதையினால் என்ன செய்யுது, அவர் சீரழிக்கப்பட்டு அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லாருமே வந்து என்ன செஞ்சாங்க, அதை பற்றி சிரித்தாங்க. அந்த நச்சினத்தில் தான் என்ன செய்யுது, இப்போ சாதாரண மனுஷனை கண்டிக்கக்குள்ள இப்போ கலெக்டரையும் பெரிய போலீஸ் அதிகாரி நீதிமன்றத்தையும் கண்டிக்கக்கூடிய லெவலில் நம்ம என்ன செய்யுது போதையுடைய தாக்கங்கள் கடுமையாக இருக்குது. இதையும் நம்ம என்ன செய்ய முடியுது, அறிய முடியுது. இன்றைக்கி அதில் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போதை கடத்தக்கூடிய இந்த இவங்களுடைய அந்த மாபியா கும்பல் என்ன செய்கிறாங்கன்னா, பேப்பரில் பார்த்துருப்பீங்க, அதாவது 180 கோடி அந்த கஞ்சா பொருளில் நாங்கள் பிடிச்சேன்னு சொல்லி பேப்பரில் இருந்திருக்கும். எங்கேருந்து கடத்திருக்காங்க, டெல்லியிலேருந்து சென்னையை கடத்திருக்காங்க. ஒரு தம்பதி, அது கணவன் மனைவி இருக்கக்கூடியவங்க வந்து சென்னைக்கு கடத்திட்டு வந்து சென்னையிலேருந்து செங்கோட்டை கடத்திட்டு போவதற்கான முயற்சியில் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு போதை தடுப்பு பிரிவுங்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரிவு இருக்காங்க. அது போக வந்து மத்திய வருவாய்த்துறை அவங்களுக்கு ரகசியமான தகவல், புலனாய்வுத்துறைக்கு ரகசியமான தகவல் போகுது. அது மூலம் அவங்க கண்காணிச்சிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து மதுரையை தப்பிக்கும் போது அவங்களை பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவங்கள்ட்ட என்னங்கிட்ட விசாரிக்கப்படும் போது அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்கள்ட்ட ஒரு 350 கிலோவுக்கு பக்கத்தில் என்ன செய்யுது அந்த பொருட்கள் அவங்கள்ட்ட பிடிக்கப்படுது. அப்போ அதோடைய மதிப்பு என்ன சொல்கிறாங்க, இப்போது அதாவது 180 கோடி அது பணத்துக்கு சமமானது. அந்த பணம் அந்த என்ன செய்யும் அதோடைய மதிப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட விசாரித்து என்ன பண்ணும்போது அவங்க வந்து இவங்க கடத்தி வரப்பட்டவர்கள மூளையாக செயல்பட்ட ஆட்கள் வேறு, இவங்க வறுமையை பயன்படுத்தி அந்த ஃபேமிலியை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இது போல தான் மாபியா கும்பல் என்னென்னா இளைஞர்களை என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸைனா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இவ்வளோவோ கொண்டு போகணும்னு சொல்லி அவங்களுக்கு இந்த ஹெல்மெட்டு ஒரு மாதிரியான ஹெல்மெட்டு போட்டுருக்காங்க, ஒரு வண்டி ரேஸ் வண்டி மாதிரி வச்சுருக்காங்க. இவங்க வந்து மாவட்டத்தை கடத்திட்டு போகிறாங்க. இப்போ இது வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த மாணவர் பருவத்தை வந்து இந்த மாபியா கும்பல் என்ன இந்த போதைப் பொருள் கும்பல் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ காலப்போக்கில் அவங்களுக்கு இந்த போதைக்கு அடிமையாகிடுறாங்க ஒரு வழி இல்லாமல். இப்போ வழி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களும் அதுக்கு அடிமையாகிறாங்க. இவங்கள வந்து மெயின் ஆட்களை பிடிக்கிறாங்கன்னா பிடிக்கிறது இல்லை, பிடிச்சாலும் இந்த மாதிரி என்ன எலி திண்டு போயிட்டுன்னு வெளியே வந்துடுறாங்க. சட்டமும் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஒரு பக்கத்தில் வந்து ஒரு சட்டம் வந்து போட்டால் அந்த சட்டத்தை பாதுகாக்க தூண்டுதல் இருக்கக்கூடாது. போதைப் பொருளை தூண்டாத வகையில் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அந்த தன்மை அரசாங்கத்தினால முடியாத காரணத்தினால போதையோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பண்டிகைகள் எடுத்துக்கிட்டேன்னா இன்றைக்கி மட்டும் வருஷத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா கணக்கு 44,200 கோடி லெவலில் வசூல் இன்றைக்கி போதைப் பொருள் ஆகிருக்கு. வருஷத்துடைய வருமானம் அரசுக்கு போகுது இன்றைய நிலைப்படி. அடுத்த வருஷம் இதோடு கூடும், இந்த நிலையில் இருக்குது. அதுபோக பண்டிகைகள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய தீபாவளி பண்டிகையில் மட்டுமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா 680 கோடி வருமானம் என்ன செய்யுது அரசாங்கத்துக்கு.
அப்போ இதில் வந்து அரசாங்கத்தில் அதையும் பேப்பரில் வெக்கமெல்லாம் போடுறாங்க, அரசு அறிவிக்குது இவ்வளோ இருக்குது அப்படின்னு. கவலைப்பட வேண்டிய விஷயம் இது மக்களுடைய வாழ்க்கை சீரழிது, மக்களுடைய குடும்பத்து வரைக்கும் போகுது, பாதாள வரைக்கும் போகுது, நாட்டை சீரழிக்கிறது நம்ம என்ன செய்யணும், கவலைப்படணும். ஆனால் அது மது விற்பனைகள் ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய நிலையை நம்ம என்ன காண்றோம். இன்னொன்று இந்த மதுவிலக்குக்காண்டி போராட்டம் பண்ண ஆட்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். போராட்டங்களில் சமூக ஆர்வலர்கள்லாம் நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க, நேரடியாகவே போய் என்ன செய்கிறாங்க, நம்ம ஜமாத்துமே அதிகமாக விழிப்புணர்வு பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணோம். ஆனாலும் இதில் இன்றைக்கி ஒரு நேரத்தில் இன்றைக்கி சுதந்திரம் அந்த நேரத்தில் அந்த ஆங்கிலேயர் ஆட்சியில் மகாத்மா காந்தி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கட்டத்தில் அதிகமான இதுக்கும் போராட்டங்களை சுதந்திர போராட்டத்தோடு சேர்த்து இந்த கல் கடை முற்றுகைன்னு சொல்லி அறிவிச்சு அதில் பெரிய வரலாற்று சிறப்புமிக்க போராட்டங்கள்னா நடந்துச்சு. அந்த போராட்டத்தினுடைய அந்த தாக்கம் தான் இன்றைக்கி காந்திஜின்னா ஒரு நாளைக்கு லீவ் விடுறாங்க. என்னது அவங்களுக்கு என்ன பண்ணினா காந்தி ஜெயந்தின்னு சொல்லி ஒரு லீவு ஒன்று விட்டுட்டு அதை என்ன செய்கிறாங்க, அந்த மது விலக்கை தாண்டி போயிடுறாங்க. குஜராத்தில் இருந்துச்சு, இப்போ குஜராத்தில் என்ன செய்யுதுன்னா நீங்கள் மதுவுடைய தாக்கங்கள் அதிகமாகி அங்கேயுமே என்ன செய்கிறாங்க, 3200 கோடி அங்கேயுமே பிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்குடைய பிடிக்கப்பட்டதுக்கப்புறம் அதோடைய நிலை என்னங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியல. அப்போ இதுபோல் நம்ம நிலையை நம்ம தொடர்ந்து நம்ம காண்றோம். அவ்வளவு சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலையை நம்ம உணர முடியுது. அப்போ இது நம்ம போதையில் இருந்து முழுக்க இது வெளியே வரணும்னா இஸ்லாம் தான் அதுக்கு அதிகமான தீர்வை கொடுக்குது. இஸ்லாம் எல்லா அடிப்படையிலையுமே தவறில் திருத்ததுக்கும் ஒழுங்குபடுத்துறதுக்கும் அதிகமான பயிற்சிகள் என்ன செய்யுது இஸ்லாம் கொடுக்குது. அந்த மார்க்க பேணி நம்ம வாழ்ந்தாலே நிச்சயமாக ஒரு மனுஷன் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு சீர்திருத்தி வாழ்ந்துக்கலாம். 1400 ஆண்டுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அந்தோடைய மக்கா மைனாக இருக்கக்கூடிய அந்த அரபு தேசம் எப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கி எப்படி பொருளாதாரத்தில் சிறந்து இருக்காங்களோ, சிறந்து இன்றைக்கி செயல்படுறாங்களோ பெரிய பணக்காரங்கன்னா, அதே போல் மதுக்கள் யார் எங்கெங்கே அந்த போதைப்பொருள் மதுவானது வீட்டில் அதிகமாக இருக்குதோ அவங்க தான் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள்னு சொல்லி அந்த கருத்தில் கொண்டவங்க. அன்றைக்கி அது அவங்கள வாழ்க்கையில் ஒட்டி வளர்ந்தது. படிப்பறிவு கிடையாது, அவங்கள்ட்ட படிப்பறிவு இருக்காது. ஆனாலும் அவங்கள்ட்ட வாழ்க்கையை மோசமான வாழ்க்கையாக இருந்துச்சு. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த அரபு தேசத்தில் மோசமான வாழ்க்கை இருந்துச்சு. அவங்களுடைய உறவு எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது மதுவும் அவங்களுடைய உயிரும் ஒட்டி இருந்துச்சு. அந்த அளவுக்குள்ள பிரிக்க முடியாத அளவுக்கு வியாபாரமே அதுதான். ஒரு இடத்துலேருந்து ஒரு வியாபாரத்தை கொண்டு போகிறதே மது வச்சு தான் வியாபாரம் பண்ணுவாங்க. அதனால் மது இதை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய காலம்னா உண்டு 1500 வருஷம் முன்னாடி. அப்போது அங்கே இந்த மதுவை ஒழிக்க முக்கிய காரணம் என்னென்னா குர்ஆன் சொல்லக்கூடிய போதனை, இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை. இஸ்லாம் என்ன சொல்லிச்சு அந்த அடிப்படையில் தான் நமக்கு என்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி மது வருந்துனா நமக்கு நல்லது இல்லைங்கிற புரிஞ்சு இன்றைக்கி அதை விட்டு வெளியே சிறந்து வாழக்கூடிய மக்கள் நம்ம பார்த்துருக்கோம். குர்ஆன் அடிப்படையில் நம்ம பார்த்துன்னு வைங்களேன். அப்படி அது போதையை ஒழிக்கலாங்கிறதுக்கு அழகான சில விளக்கங்கள்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்மளுக்கு விளக்கங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு அல்லாஹ் எடுப்பிலே சொல்லாமல் முதல்ல சிறந்த உணவு எது இல்லைங்கிறத பிரித்து குர்ஆனில் அல்லாஹ் என்ன தேனிங்கிற அத்தியாசத்தில் அல்லாஹ் அந்த இதில் சொல்கிறான் என்னென்னா, உங்களுக்கு சிறந்த உணவு சிறந்த உணவு எது இல்லைங்கிற அடிப்படையில் என்னென்னா, இப்போ அதில் அந்த குர்ஆன் வாக்கியத்துக்கு என்ன சொல்கிறோன்னா, பேரிச்சம்பழம் மற்றும் திராட்சை பழங்களிலிருந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுக்கு மது மற்றும் நல்ல உணர்வை எடுக்கிறீர்கள். அதான் வசனம். இதில் என்னென்னா முதல்ல அந்த மனிதனுக்கு முதல்ல அந்த போதையில் சிக்கிக்கொண்ட மக்களுக்கு போதை நல்ல பொருள் இல்லை, சிறந்த பொருள் உணவு தான் அப்படிங்கிறத நம்ம தேனிங்கிற வித்தியாசத்தில் 43 இதில் அல்லாஹ் இதில் சொல்கிறான். இதில் அப்போ முதல்ல அந்த மதுவை பற்றி இறக்கப்படும் போது மது நல்ல பொருள் இல்லைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தில் அல்லாஹ் ஃபஸ்ட்டு அதில் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்னென்னா இரண்டாவது மது கேடு. அல்-பக்ராவில் வரக்கூடிய 219வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, அல்-பக்ராவில் வரக்கூடிய அந்த இதில் முகமதை உங்களிடம் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் அவர்கள் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. இவர் ரெண்டுலேயுமே அதிக கேடு உள்ளது, மக்களுக்கு சில பயன்கள் உள்ளது, அவ்வளோதான். அப்போ இது அதிக கேடு எதில் இருக்குன்னா மதுவில் மதுவும் சூதாட்டத்தில் அதிக கேடு இருக்குது, சிறிய பயன் இருக்குது. சிறிய பயன்களை விட அதிக கேடு தான் இந்த ரெண்டிலும் உள்ளது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, விலகி கொள்ளுங்கள். அதுதான் அந்த இதில் கேட்கப்படுது. இன்றைக்கி விலகி கொண்டீங்கன்னா நீங்கள் இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவீர்கள். அதுபோல் 5 வேளை தொழுகையுமே கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் தொழுகையில் அல்லாஹ் முன்னிறுத்தி அந்த மதுவுடைய அந்த போதையை தடுக்கிறான். அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களை
போதை இருந்த நிலையில் நீங்கள் என்ன சொல்வது என்று அறியாத நிலையில் நீங்கள் தொழுகையை நெருங்காதீர்கள். இதுதான் அந்த வசனம். இது ஒரு மூமின்தாரிக்கு, ஒரு அல்லாஹ் அஞ்சக்கூடிய மக்களுக்கு இதில் பெரிய எச்சரிக்கை, பெரியமான எச்சரிக்கை. என்ன எப்படி எச்சரிக்கை இருக்குன்னா, நீங்கள் கடமையாக்கப்பட்ட தொழுகை இருந்தும் அந்த தொழுகையில் நீங்கள் மது அருந்திருந்தால் நீங்கள் என்ன சொல்வதுன்னு உங்களுக்கே விளங்காத நிலையில் நீங்கள் உள்ளே போவாதீங்க, நீங்கள் நெருங்காதீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, இப்போ இன்றைக்கி சுப்புவாக இருக்கட்டும், லொஹரா இருக்கட்டும், அசராக இருக்கட்டும், மகரிப் இஷா இந்த டைம் இடைவெளி பக்கத்தில் இன்றைக்கி ஒரு சராசரி மனுஷன் மது அருந்திதான் வைங்களேன், 1.5 மணி நேரத்துக்கு அவனுடைய சுயநிலைவு என்ன செய்யும், அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் மது அருந்தவன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அவனுடைய நிலை எப்படி இருக்கும், அவன் என்ன சொல்கிறான் என்ன செய்வான்னு தெரியாது. குடிக்காரன் பேச்சு விடிஞ்சா போச்சும்பாங்க, அதுவும் சொல்லுவாங்க. அதனால் அவன் உறுதித்தன்மை இருக்காது, அவனோட என்ன சொல்கிறான்னு தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது, இது போல் தான் இருப்பாங்க. அப்போ அவன் மூளை அவ்வளோதான், அவனை குறைச்சல் ஒன்றும் இல்லை, அவனுடைய மூளை செயல்பாடு இல்லாத என்ன சொல்கிறாங்க அவனுக்கு புரியாது. குர்ஆன் இது அழகாக விளக்கமாக சொல்லுது. அப்போ நீங்கள் தொழுகையை நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்லி தொழுகையுடைய வச்சு அந்த மதுவை பிரிக்கிறதுக்கு, மனுஷத்தை பிரிக்கிறதுக்கு அதிகமான நல்ல ஒரு பயிற்சியை என்ன செய்யுது அதில் கொடுக்குது. மக்கள் அன்றைக்கி அல்லாஹ் நம்பக்கூடிய மக்கள் நிறைய அதிலேருந்து விடுபட்டாங்க. தொழுகைக்கு உள்ள பயிற்சியில் கிட்டத்தட்ட நம்ம மறந்துட்டு போனால் நம்ம என்ன சொல்கிறோம் விளங்காதுங்கிறத உணர்ந்துக்கிட்டு அதில் என்ன செய்கிறாங்க, மதுவை தன் வாழ்க்கையிலேருந்து பிரித்துக்கொள்ள நிலைக்கு மாறினாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய போதனை. இப்படி தான் மனுஷன் திருந்தணும். அதாவது தொழுகையை பற்றி உள்ள இடத்துல மறுமையில் ஒரு பெரிய ஒரு கேள்வியே இருக்குது. அந்த விசாரணை முடிஞ்சால் தான் உங்களுக்கு மறுமை வெற்றி பெறுங்கிற லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போர்க்களத்தில் கூட உங்களுக்கு தொழுகையை குறைவான தொழுகையை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி எதிரியுடைய பயத்தில் இருக்கும்போது கூட தொழுகையை ஒரு கடமையாக்கப்பட்ட ஒரு முஸ்லீம்கள், ஒரு மூமின்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒன்று இறை நம்பிக்கையாளருக்கு. அப்போது அந்த விஷயத்தில் தொழுகையில் நெருங்காதுன்னு சொல்லி அந்த ஒரு அதிகமாக ஒரு அழகான ஒரு பயிற்சியை என்ன செய்யுது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். அது மூலம் அந்த மக்கள் ஒரு தெளிவு பண்ணுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட மதுவை முற்றிலும் புறக்கணிக்க வலியுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த இதில் உங்களுக்கு இது அல்-மாஇதால வரக்கூடிய வசனம் 90. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்களே இதில் மது, சூதாட்டம், அதுபோக உங்களுக்கு அம்பு, இந்த மூணும் அருவருப்பானது. அம்புனா என்னென்னா அந்த அம்புங்கிறது என்னென்னா, அந்த காலத்தில் அரபி அந்த மட்டங்களில் என்ன செய்வாங்கன்னா, மூட நம்பிக்கையில் அவங்க ஒரு செயல்பாடு அல்லது தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் அம்புக்குறியை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு தாண்டணும் எரியும் போது, அல்லது ஒரு வட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு இதுக்குள்ளே அடையும் போது நம்ம அது கரெக்டான அவங்க நினைத்த மாதிரி அடைஞ்சிட்டுனா எனக்கு இந்த விஷயம் கை கூடும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட அந்த குறிப்பாகக்கூடிய ஒரு இது இருந்துச்சு. அதை வச்சு தான் எல்லாம் என்ன சொல்கிறான்னா, மது, சூதாட்டம், அதுபோல் அம்பு, இந்த மூணுமே அருவருப்பானவை. எடுத்து போய் சொல்கிறோம், அது அருவருப்பானவை, அது சைத்தானுடைய ஒரு நடவடிக்கையாகும். எப்படி சொல்கிறாங்கன்னா, சைத்தானுடைய நடவடிக்கையாகும், அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அது சைத்தானுடைய ஒரு நடவடிக்கையாகும் அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவாக அல்-மாஇதாவில் இந்த வசனத்தில் 90 வசனம் சொல்கிறான். அதே மாதிரி அல்-மாஇதாவில் 91 அதை என்ன சொல்கிறான்னா, இந்த சைத்தான் என்ன செய்கிறான், உங்களுக்கு மது மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களுக்கு வெறுப்பையும் பகையும் உண்டு பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுவதை விட்டு என்ன செய்ய தடுக்குது. அதோடைய போதைப் பொருளுடைய நோக்கமே என்ன, நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் நினைக்கக்கூடியதை விட்டு, அல்லாஹ் நான் படித்தது நோக்கமே அவன் வணங்குது தான். இருந்தாலும் அதில் என்ன சொல்லணும்னா, அல்லாஹ்வை நீ நினைக்கிறதை விட்டு தடுக்குது, தொழுவியை விட்டு திசை இருப்பது, தொழு விடாத அளவுக்கு திசை இருப்பது. அப்போது இந்த கேடை இந்த சைத்தான் என்ன செய்கிறான், அதை தான் நாடுறான். அதனால் நீங்கள் என்ன செய்ய, விலகிக் கொள்ளுங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க, விலகிக் கொள்ள மாட்டீங்களான்னு சொல்லி அல்-மாஇதால 91வது வசனத்தில் அல்லாஹ் இந்த வாக்கியத்தை சொல்கிறான். இதில் நமக்கு பெரிய படிப்பினை இருக்குது. என்னென்னா, நமக்கு இந்த உலக நிகழ்வில் பார்க்கப்படும் போதும் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த போதைகளை பார்க்கப்படும் போதும் எவ்வளவு அந்த போதைகள் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம கண்கூடாக நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். மதுவை தூண்டக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் கட்டுப்படுத்துகிறான். உதாரணத்துக்கு மதுவை குடிக்க மட்டும் இல்லாமல் மதுவை என்ன செய்ய விற்கக்கூடாது, அனுமதி பெறக்கூடாது. அதே விஷயத்தில் மது வச்சு என்ன செய்யக்கூடாது, சமையல் காடியாக மாற்றக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஒரு நபித்தூதர் வராரு, ஒரு தோல் பை நிறைய மதுவை என்ன செய்ய கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொடுக்குறாங்க. நீங்கள் இதை அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதரை கேட்குறாங்க, உனக்கு மது முற்றிலும் தடை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியாதா? அப்போ அந்த நபர் எனக்கு இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னச்சா கொஞ்சம் நவுண்டு பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட ரகசியமாக ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை அதை கவனிச்சுட்டு அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன ரகசியம் பேசிக்கிட்டீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. அப்படி கேட்கப்படும் போது அந்த தூதர் சொல்கிறாரு, இல்லை
அன்பளிப்பு கொடுக்க வந்தேன், அது அது ஹராம் இதாகிடுச்சு, தடையாயிட்டு, இப்போ அந்த மதுவை வந்து விற்கிறதுக்காண்டி அவர்கிட்ட சொன்னால் நீ விற்றுருங்க அப்படின்னு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, எந்த அல்லாஹ் வந்து உங்களுக்கு குடிக்க தடை செய்தானோ விற்கவும் தடை செய்து விட்டான் அப்படிங்கிற என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த தோல் பையில் தான் அன்றைக்கி எதுவுமே கொண்டு வர, தோல் பையை அவுத்து அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த அப்படியே அந்த மதுவை கீழே மண்ணில் என்ன செஞ்சிடறாங்க, ரோட்டில் ஊற்றிடுறாங்க. அப்போ இது உடனே கட்டுப்படுறாங்க மக்கள். என்ன செய்யுது, அப்போ இதில் வந்து விற்கிறதுக்கும் தடை, இன்னொருக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்கும் தடை அங்கே வருது. அதே போல் வந்து இன்னொரு நபர் வந்து என்ன செய்கிறாருன்னா வந்துட்டு சமையலுக்கு காடியாக பயன்படுத்திக்கலாமா மதுவை அப்படி கேட்டு வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இல்லை அது முற்றிலும் தடை செய்யப்பட்டாச்சு அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தடை செஞ்சிடுறாங்க. இன்றைக்கி உலக நிகழ்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி மதுவை வச்சு தான் இன்றைக்கி சமைக்கக்கூடிய லெவலில் நம்ம எங்கே பார்க்குறோம், 5 ஸ்டார் ஹோட்டலுங்கிறாங்க, வெளிநாடுங்கிறாங்க, எல்லா இடங்கள்லையும் இந்திய லெவல்லையும் எல்லா இடங்களையும் 5 ஸ்டார் ஹோட்டலுங்கிறனாலும் அது வந்து நாங்கள் வந்து இந்த அளவு ஒயின் சேர்த்துக்கிடுவோம், அந்தளவு ஒயின் சேர்த்துக்கிடுவோம். போதையிலேருந்து வெளியே வந்த சில ஆளுக்கு வெளியே வருவாங்க, ஆனால் திருப்பி அந்த பழக்க தோஷம் அந்த இடத்துக்கு அதே மாதிரி அதோடைய நாட்டங்கள் என்ன செய்யும், திருப்பி நோதர குடிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீத்தான் தூண்டுதல் அடிப்படையில் போவாங்க. இப்போ அதுக்கு இஸ்லாம் வந்து தடை போடுறது என்னென்னா, அந்த காலத்தில் வந்து அந்த மதுவை தயாரிக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் இருக்குது, பாத்திரங்கள் அதுக்குள்ள பீப்பா அது சம்மந்தப்பட்ட பொருள் அது எல்லாம். அப்போ ஒரு கடத்தில் ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அது எல்லாமே ஞாபகம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த முஸ்லீமில் வர ஹதீஸ் அது தடுக்கிறாங்க. அது எந்த பாத்திரங்களையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மது சம்மந்தப்பட்ட பொருள்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அது எதையுமே நீங்கள் என்ன பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த ஞாபகம் வரக்கூடாங்க அடிப்படையில் அவங்க தடை செய்கிறாங்க. எப்போ வந்து அவங்கள வந்து அந்த மது தாக்கு நிப்பாட்டிட்டாங்க, என்ன தூண்டினாலும் வந்து மதுவை பிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு தருணத்தில் முடிஞ்சு அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை பயன்படுத்துறதுக்கு தடையை நீக்கிறாங்க. அப்போ இதையும் நம்ம ஹதீஸில் முஸ்லீமுடைய ஹதீஸில் நம்ம பார்க்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். மதுவை வந்து குடிக்கிறது மட்டும் இல்லை, குடிக்கிறதுக்கும் அடுத்தவனுக்கு கொடுக்குறதையும் தடை செய்கிறாங்க. அவங்கள்ட்டேருந்து அந்த மதுவை அன்பளிப்பு பெறுறது ப்ளஸ்ஸு அந்த அன்பளிப்பு அவங்களுக்கு கொடுக்குறது அதையும் என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்டேருந்து வாங்குறது, விற்பனைக்கு வாங்குறது, விற்பனைக்கு விற்கிறது அல்லாஹ் சபிக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போக என்னென்னா அந்த மதுபானம் தயாரிக்கிறது, மதுபானம் தனக்காண்டி தயாரிக்கிறது, அது போக பிறருக்காண்டி தயாரிக்கிறது, இப்போ அதையுமே அல்லாஹ் சபிக்கிறான். அது போக என்னென்னா யாருக்காண்டி மதுவை நீ கொண்டு செல்றீங்களோ அதுக்கும் உங்களுக்கு வந்து அல்லாஹ் சபிக்கிறான், யாருக்காண்டி கொண்டு செல்லுன்னா அவரையும் சபிக்கிறாங்கிறாங்க. அப்போ எப்படின்னா அல்லாஹ் வந்து சாபம் ஓடக்கூடிய காரியங்களாக இருக்கக்கூடிய காரியங்களில் இந்த வாங்கல் கொடுக்கல் அது என்னென்னா தூண்டுற காரியங்கள் இருக்கோ அனைத்துக்குமே போட்டு முட்டுக்கட்டையை வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. என்ன செய்கிறாங்க, நிப்பாடக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த சட்டத்தை மீறவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து சில தண்டனையும் அறிவிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் அறிவித்து சில தண்டனையும் அறிவிக்கிறாங்க. இதில் நம்ம வந்து சட்டத்தை மீறக்கூடிய விஷயத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அதாவது நுஜமான் என்பவர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து ஒரு மதுவை வந்து அருந்திய நிலையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கொண்டு வரப்படுறாங்க. கொண்டு வரப்பட்டு அந்த இடத்துல வச்சு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த மாதிரி ஒரு மது அருந்திட்டார், இவருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கப்படும்போது அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை வந்து நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க, அடிங்கன்னு. அப்போ வீட்டில் உள்ளவங்க அந்த இவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கையினாலையும் பேரிச்சம்பட்டை காஞ்ச பேரிச்சம்பட்டையாலையும் அது போக செருப்பாலையும் அடித்ததாக ஹதீஸ் என்ன செய்யுது நமக்கு இதில் வருது. அகமதுங்கிற ஹதீஸில் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி எவ்வளவு வந்து கிலோ கணக்கில் வந்து அபினோ, கிலோ கணக்கில் கஞ்சாவோ, கிலோ கணக்கில் போதைப் பொருளோ அங்கே கடத்தினா இங்கே கண்டுபிடிச்சோம் அது இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் கண்டுபிடிச்சாலும் எந்த வித வேறு குற்றவாளிகளும் அதை உரிமைப்பட்டவர்களும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, தண்டிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நாளாக ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் அதனுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய நிலையில் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம மது அருந்தாமல் இருந்தால் நீங்கள் அற்ப சுகத்துக்காண்டி நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீங்கிற அடிப்படையில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து முகமதுங்கிற வந்து அத்தியாயத்தில் வந்து 15வது வசனத்தில் வரக்கூடிய வசனம் என்னென்னா, அதில் வந்து உங்களுக்கு மறுமையில் வந்து அந்த அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியில், அதாவது சொர்க்கத்துக்கு நல்லடியாருன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து அதில் என்னென்ன பரிசுகள்லாம் கொடுக்கப்படுங்கிற காக்கும்போது அதில் என்ன செய்கிறாங்கன்னா வந்துட்டு தூய்மையான தண்ணி ஆறுகள் ஓடும். இங்கே உள்ள தண்ணி மாதிரி இல்லை, இங்கே குடித்தோம்னா ஒரே எண்ணெய் உடம்புல சொறி தான் வரும், அந்த மாதிரி இல்லை, சுத்தமான உங்களுக்கு வந்து அசுத்தம் இல்லாத உங்களுக்கு வந்து தண்ணீர் ஆறுகள் ஓடும். அதுங்கிறதும் அது போக வந்து சுவை மாறாத பாலாறுகள் ஓடும் அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தாக்கில் என்ன வரும்னா உங்களுக்கு சுவையூட்டக்கூடிய மது ஆறுகள் ஓடும். இன்றைக்கி வந்து இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மது அருந்தக்கூடிய நிச்சயம் பார்த்தோம்னா சுருங்கி போய் ரொம்ப ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு குடிச்ச அதில் தான் அவன் இன்பம் காண்பான் என்னன்னு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு சுவையூட்டக்கூடிய இந்த மருந்துகள் உங்களுக்கு என்ன செய்யப்படும், உங்களுக்கு மது ஆறுகள் ஓடும்
அப்போ உங்களுக்கு சொர்க்கத்தில் உங்களுக்கு நிரந்தரமாக அது ஒன்று உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பரிசு, அல்லாஹ்வுடைய ஒரு என்ன செய்யுது நம்ம சுகத்து கிடைக்கும் போது இங்கே உள்ள அறுப்பு சுகத்துக்காண்டியும் நோயை வாங்கக்கூடியதுக்கும் இங்கே என்ன செய்ய வேண்டியல ஒரு அடிமைப்பட்டு கிடக்க வேண்டிய தேவையில்லைங்கிறத அல்லாஹ் நமக்கு முன்னுதாரணம் காமிச்சு அல்லாஹ் என்ன சொல்கிறாங்களோ இதில் நீங்கள் விலகி கொள்ளுங்கிற வசனத்தை நமக்கு அல்லாஹ் இது மூலம் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இப்போ நம்ம இங்கே உள்ள மக்களுடைய பாதிப்பு போதை கொண்டு செல்லும் பாதைகள் எவ்வளோ அடிவில் சீரழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து மீள முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நமக்கு மதுனால தீமைகள் வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு வழி இருக்குது, இஸ்லாம் சொல்லுது. இதை அதை ஃபாலோ பண்ணோம்னா கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்று கூறிக்கொண்டு, அதுபோல் இன்றைக்கி இந்த தௌஹீத் பிரச்சாரம், இந்த மது ஒழிப்பு பிரச்சாரம்னு சொல்லி இன்றைக்கி கடந்த காலங்களில் நம்ம என்ன ஜமாத்தில் ஆரம்பித்து சிறு கிராமங்கள்லேருந்து பெரிய நகரம் வரைக்கும் எல்லா இடங்களையும் நம்ம என்ன செஞ்சோம், இந்த பிரச்சாரம் பண்ணோம். மதுவில் கேடுகள், அதனுடைய நோய்கள், அதனால் ஏற்படைய விளைவுகள், அதனால் என்ன பாதிப்புகள் வருதுங்கிறத விளக்கமாக அந்த பேரணி மாதிரியும் அதுபோக பிரச்சாரங்களும் அதிகமான பிரச்சாரங்கள் என்ன செய்யணும் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அடிப்படையில் நம்மளை திருத்திக்கிட்டு வாழ்ந்தால் மட்டுமே இந்த மதுவுடைய போதையிலிருந்து நம்ம மீள முடியுங்கிறத நம்ம அறிய முடியுது. இதுடைய பாவங்களிலிருந்து தவிர்த்து நம்ம வெற்றி பெறதுக்கு ஏக இறைவனாகி அல்லாஹ் நமக்கு துணை புரிவானாக. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.